சென்னையிலிருந்து பெங்களூரு சென்ற தனியார் ஆம்னி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். பேருந்தில் இருந்த பயணிகளின் நிலை என்னவாக இருக்கிறது? தீயானது கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு விட்டதா? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? களத்தில் தீயணைப்பு துறையினர் இருக்கிறார்களா? வணக்கம். சென்னையில இருந்து தனியார் ஆம்னி பஸ் ஒன்று 25 பயணிகளை ஏற்றிக்கொண்டு பெங்களூரு நோக்கி பள்ளிகொண்டா தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது கொல்லமங்கலம் அகரஞ்சேரிக்கு இடையே செல்லும் போது திடீரென பஸ் புகை மண்டலம் போல் காட்சியளித்தது. இதனையடுத்து டிரைவர் பஸ்ஸை ஓரமாக தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தி கொண்டு பஸ்ஸை சோதனை செய்தார். அப்போது பஸ் உடனடியாக தீப்பிடிக்க தொடங்கியது. உள்ளே இருந்த சுமார் 25 பயணிகளை இறக்கிவிட்டு உடனடியாக பள்ளிகொண்டா காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் கொடுத்தார். உடனடியாக குடியாத்த பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு துறையர்கள் பஸ்ஸை எரிந்து கொண்ட பஸ்ஸை தண்ணீரை பீச்செடுத்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தன. அப்போது சுமார் அங்கிருந்த உயிர் சேதம் இது இல்லாமல் தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து வந்த போலீசார் இந்த பஸ் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து கொண்டிருந்த போது 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் அதை மாற்று வழியில் ஏற்பாடு செய்து உடனடியாக போக்குவரத்தை சீர் செய்தனர். அங்கிருந்த பயணிகளை வேறொரு பஸ்ஸுடன் போலீசார் அனுப்பி வைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது அந்த பஸ் எரிந்த நிலையில் அங்கேயே காணப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக காணப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தாமரை தினமும் மதியம் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.